சிம்ம ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கான சுப பலன்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிம்ம ராசி நண்பர்களை பயமுறுத்துகிற வகையில் இந்த பதிவு இருக்காது. உங்களுக்கான பாசிட்டிவான சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் சிம்மராசிக்கு நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது மாத வருட கிரக பயிற்சிகளை வைத்து சொல்லக்கூடியது. ஆனால் ஜென்ம ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களினுடைய தசாபுத்திகள் சிறப்பாக இருந்தால், நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக சுபபலன்கள் தான். அதுவும் இதுவும் சரியாக இணைத்து சொல்லப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக சுபபலன்கள் அதிகமாக நடக்கும். அது எப்படி? இந்த சில பேருக்கு கோச்சார பலன்களும் ஜென்ம ஜாதக பலன்களும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகின்றவர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்கள் 100க்கு 100% நல்லா சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய சுய ஜாதகங்களில் இது கண்டிப்பாக ஒரு 20% கூட எடுபடாது. இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு சில நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால தான் சுய ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கூடியது ஒன்று. ஆக மொத்தம் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன்கள். புரியுதுங்களா? அப்போது ஜென்ம ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு யோக தசைகள் அப்படிங்கன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது சிம்மராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் யோகத்தை தரக்கூடியவர், அதே மாதிரி செவ்வாய் பகவான் யோகத்தை தரக்கூடியவர், அதே மாதிரி புதன் பகவானும் யோகத்தை தரக்கூடியவர். ஏன்னா 1, 5, 9 11ஆம் இடத்து அதிபதிகள். புதன் 11ஆம் இடத்து அதிபதி, குரு 5ஆம் அதிபதி, செவ்வாய் 9ஆம் அதிபதி. அப்போது புண்ணியஸ்தான அதிபதி, பாக்கியஸ்தான அதிபதி, லாபாதிபதி. அப்போ இந்த 3 பேருடைய தசைகள் உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக ஓரளவுக்கு பொருந்தி வரும். அப்படி இந்த 3 தசைகள் நடக்கலை, வேறு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 3 யோக கிரகங்களுடைய புத்திகள் நடப்பில் இருக்கணும். அதாவது குரு புத்தி, அதுக்கு அடுத்தாப்பில் செவ்வாய் புத்தி, அதுக்கு அடுத்தாப்பில் புதன் புத்தி, உங்கள் ராசி அதிபதி புத்தி, உங்கள் லக்னாதிபதிய புத்தி. நீங்கள் எந்த லக்னத்தில் இருக்கீங்களோ, சும்மா ராசி இருக்கலாம், மற்றபடி உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னாதிபதியோட புத்தி. இந்த புத்திகள் நடப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நேரங்களில் நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் கண்டிப்பாக சிறப்பு தரும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது ஜென்ம ஜாதகத்தின் ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ நாம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் 1ஆம் தேதி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், குரு. அன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் கடகத்தில் ஆட்சி பெற்று பலமுடன் இருப்பார். இதுதான் அந்த தமிழ் வருடத்தினுடைய 1ஆம் தேதி, தமிழ் வருட பிறப்பு 1ஆம் தேதி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அப்போ இதற்குத்தான் நாம் இப்போ பலன் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அதாவது மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு பகவான் பெயர்ச்சியாக ரிஷப ராசியில் இருப்பார். அப்போ அந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுகிறதுனால இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குழப்பங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள், வாக்குவாதங்கள், நிம்மதியற்ற தன்மை, வருமான குறைவு, மன மகிழ்வு குறைவு, சந்தோஷம் குறைவு, நிம்மதி குறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எப்போவுமே ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அப்படின்றவர் இருந்தால் கண்டிப்பாக குழப்பங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரங்க குழப்பத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வாக்குஸ்தானத்தை பார்க்குற போது கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ தனவரவு, பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த வருடம் முழுவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும். புரியுங்களா? அப்போ குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி
களத்திரஸ்தானம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து இவங்க வந்து நண்பர்கள் கூட்டாளி வகையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதாவது பிறரால் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள், பிறரால் சூதுவாது வஞ்சகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீர்கள், பிறரால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீர்கள். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற ஒரு அற்புதமான குணம், இரக்க குணம்தான் காரணம். இவங்க என்னதான் ஒரு ஆளுமை திறனோட என்னதான் பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் இவங்க வந்து அந்த இரக்க குணம் அப்படிங்கிறத வந்து மாற்றவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து அது மாறவே மாறாது. உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டால் நீங்கள் உடனே செஞ்சுருவீங்க. என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு நம்பிடுவீங்க, நம்பி செயலில் இறங்கிடுவீங்க. அவங்களுக்காக நீங்கள் நல்லது செய்ய புறப்பட்டுருவீங்க. அப்போ இந்த ஒரு குணத்தினால் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீர்கள். அந்த வகையில் வந்து உங்களுடைய நண்பர்கள், பார்ட்னர்கள், தொழில் பார்ட்னர்கள் இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு துரோகம் விளைவிப்பது போலவே தான் இருந்திருக்கும். அப்போ இதன் மூலமாக நீங்கள் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால மிகுந்த பாதிப்புகளாக இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். தமிழ் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 7 நாட்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கின்றனால. அப்போ களத்திரத்தின் வழியினால சண்டை சச்சரவுகள் தீராத தொல்லைகளாக இருக்கும், தீராத பிரச்சனைகளாக இருக்கும். நீயா நானா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் இருக்கும். பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிவினையில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஒன்று சேருது? தனக்காக சேராட்டியும் தன் பிள்ளைகளுக்காக சேரணும், குடும்ப சூழ்நிலைக்காக சேரணும், நம்ம கௌரவம் காற்றுல போயிடக்கூடாது, நம்ம அந்தஸ்து காற்றுல போயிடக்கூடாது, வா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை கூப்பிட்றது, மனைவி கணவனை கூப்பிட்றது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் அங்கே இருக்கும். சில பேர் நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு கூட இருப்பாங்க. இதெல்லாம் வந்து 7ஆம் இடம் சொல்லுகின்ற அந்த நண்பர்கள், பார்ட்னர்கள், உறவினர்களை சொல்லுகின்ற இடம் இல்லையா? அப்போ அவர்கள் மூலியமாக நமது உறவினர்களே நமக்கு வேட்டு வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொண்ணுக்கு சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்குற பேச்சை கேட்டு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த செவ்வாய் வந்து மீனராசிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறையும். அப்போ களத்திரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் அந்த வருடம் இருக்கும். பொதுவாக வெளியிடங்களில் வந்து உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பாக இருக்கும். வெளியிடங்களில் வந்து அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைலாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சிங்க நடை போட்டுட்டு வருவீங்க. வீட்டுக்கு வந்த உடனே பூனை மாதிரி பம்முற வேலையாயிரும். எங்கேயாவது ஓரமாகத்தான் உட்காந்துக்கிறணும். வாயை திறந்தா பெரிய பெரிய வம்பெல்லாம் வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வீட்டில் இருக்கும். அப்போ வெளியில் சிங்க நடை, வீட்டில் பார்த்தீங்கன்னா பூனை நடை அப்படி இருக்கும். இது சில பேரோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு அமைப்பில் சிம்மராசிக்காரவங்க இருக்கிறனால இனி வர்ற காலகட்டங்கள் இந்த ஒரு வருடத்துக்கு வந்து அது ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து கொஞ்சம் நமக்கு வீட்டிலையும் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி செய்கின்ற வேலைகளில் வந்து இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வருகின்ற பொழுது சில நேரங்களில் வேலைகளில் அலைச்சல்கள், நிம்மதி குறைவுகள் எல்லாம் ஏற்படும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 10ல் குரு இருந்தால் பதவிக்கு ஆபத்து அப்படிங்கிறது சொல்கிறத விட 10ல் குரு இருந்தால் பதவிகள் கிடைக்கும், உயர்வுகள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும், மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான். உயர் அந்தஸ்தோடு இருப்பீங்களா? குரு பகவான் யார்? அந்தஸ்தோடு வாழ வைக்கிறவர். ஆனால் 10ல் இருக்கின்ற பொழுது சில சில சிக்கல்கள் எல்லாம் வரும். ஏன்னா அவர் 10ன்ற போது அந்த பகை வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ வேலைகளில் வந்து கண்டிப்பாக சில அலைச்சல் திருச்சல்கள் இருந்தே தீரும். அப்போ விரும்பத்தகாத இடமாற்றங்களெல்லாம் ஏற்படும், போய்த்தான் ஆகணும். ஆனால் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும்போது வெளியில் போய் நிம்மதியை தேடிக்கலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி போய் நாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற போது போயிடலாம், வெளியிடங்களில் போய் வேலை செய்யலாம். பொதுவாகவே சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு மனசில் நினைக்காம கொஞ்ச நாள் வெளியில் போய் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் அந்த காலகட்டங்கள் முடிகிற போது எல்லாமே சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கண்டிப்பாக 2025 மார்ச் மாதம் வரைக்கும் இருப்பார் இந்த ராசியில். என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து கண்டக சனி அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது. அப்போது கொஞ்சம் இடம்பெயர்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த இடம்பெயர்வு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ராசிக்கு 8ல் வந்து ராகு அப்படிங்கிறவர் இருக்கிறனால கண்டிப்பாக போக்குவரத்தில், பயணங்களில் நீங்கள் ரொம்ப அதீதமான கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அதீதமான கவனத்தோடு இருங்க.
கவனமா பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பயண பயணத்தின் போது கவனக்குறைவுகள் ஏற்பட்டால், அது வந்து விபரீதமான விளைவுகளை கொடுத்துரும் அப்படிங்கிறது இது சொல்லக்கூடியது ஒண்ணு. புரியுதுங்களா? ஆனா இந்த வருஷத்த பொறுத்தமட்டில, இந்த குரோதி வருஷத்த பொறுத்தமட்டில சிம்மராசிக்காரவங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்க குருவினுடைய பார்வை, ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது. அப்ப வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக. புதிதாக வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவீங்க. அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப இப்படி வரம்போது குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில வந்து கடன்கள் அதிலிருந்து நீங்க கண்டிப்பா மீளப் போறீங்கன்னு அர்த்தம். நல்ல வேலை, நல்ல வருமானம், உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில வரும். அப்ப இந்த ஒரு வருஷத்தில வந்து வேலை தேட வேணாம், வேலை தானாக தேடி வந்துரும்ன்ற மாரி ஒரு அமைப்பு வந்துரும். இப்ப கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் நீங்க நீங்க விண்ணப்பித்திருந்தால், கண்டிப்பாக அதுக்குள்ள வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாரி ஒரு அமைப்பில இருக்கிறபோது, சிம்ம ராசிக்காரவங்கள பொறுத்தமட்டிலும் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்திலே மட்டும் தான் குடுக்குமே தவிர, பொது இடங்கள்ல குடுக்காது. வெளி இடங்கள்ல வராது. வேலை செய்ற இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டுமே இருக்குமே தவிர, மத்தபடி உங்களுடைய கௌரவ குறைச்சலுக்கான இடமெல்லாம் அங்க வராது. அதே மாரி 8ல் ராகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த தமிழ் வருட பிறப்பு குரோதி வருஷத்துல வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில வந்து திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு அப்படிங்கிறத பெற்றே தீருவாங்க அப்படிங்கிறது. உறுதியா இருக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த தமிழ் வருட பிறப்பு ஆரம்பத்துல வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா, அந்த 8ல வந்து ராகு, புதன், சுக்கிரன் இணைவு பெற்று அந்த டயத்துல இருப்பாங்க. அப்ப சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பாரு. புதன் வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பகாரங்க, 2வது லாபாதிபதி அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்து இருக்கனால கண்டிப்பா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்த நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு லாட்டரி சீட்டே வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதுல உங்களுக்கு பரிசு விழுக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்ப இந்த நேரத்துல ஒரு முயற்சி பண்ணோம்னா, நம்ம வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண வரவை பெறலாம் அப்படிங்கிறது உறுதியா இருக்குது. அந்த வருஷத்தினுடைய ஆரம்ப பகுதி அப்படி இருக்கும். ஆனா வருஷம் முழுவதும் 8ல ராகு இருந்தாலும் சிறப்பான பலன்களையே கொடுக்கும். ஆனா கவனம் என்பது மட்டும் போக்குவரத்தில் தேவை அப்படிங்கிறது தான். சண்டை சச்சரவுகள் வராம நம்ம பார்த்துக்கணும். பார்த்து பேசணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2ல கேது இருக்கிறார். அதனால கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்த பொறுத்தமட்டில சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், அதன் மூலியமாக பெரிய லாபங்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. சிம்மராசி நண்பர்கள பொறுத்தமட்டில இதுவரைக்கும் எப்படியோ, இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த குரோதி வருஷம் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கங்க. என்னுடைய பதிவில வந்து நானே ஒரு நாட்டு யோகா பதிவில வந்து சில அதிர்ஷ்ட நம்பர்கள், அதிர்ஷ்ட தேதிகளெல்லாம் நான் குடுத்திருக்கிறேன். பார்த்துக்கங்க. என்னுடைய பதிவு பார்த்துட்டு சில பேர் வந்து இன்னும் சில பேர் என்ன நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்லேயே தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த மாரி பரிசு வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் கொடுத்திருக்கிற அதிர்ஷ்ட நம்பர்கள், அதிர்ஷ்ட தேதிகள் கண்டிப்பாக வேலை செய்யும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசி நண்பர்களே. விருப்பம் இருந்தால், உங்களின் மீது, என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட தேதிகள, அதிர்ஷ்ட நம்பர்கள பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது 100க்கு 70% உண்மை. வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? அப்ப எதிலயும் துணிச்சலா, தைரியமா இறங்குங்க அப்படிங்கிறது தான். அப்ப சில விஷயங்கள் வந்து நமக்கு மைனஸா இருந்தாலும், பல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்க போது அப்படிங்கிறது தான். அதனால சிம்மராசி நண்பர்களே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உற்சாகத்தை குடுக்கக்கூடிய, தைரியத்தை குடுக்கக்கூடிய பதிவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.